ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? இது தோசைக்கு இட்லிக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி. இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்க விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா கிரேவியாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். சட்னிக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறின உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. காரத்துக்கு 3 வரமிளகு அதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சட்னி தாளிக்கிறதுக்கு காஞ்சாச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சட்னியை கொதிக்கலாம் விடக்கூடாது, அப்படியே வதக்கி அரைச்சாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா எவ்ரிஒன் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.